குரு வந்து மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா 7ஆம் பார்வையா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனை பார்த்துட்டு தான் இருப்பார். சூரியன் 7ஆம் பார்வையா குருவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், புதன் பார்த்துட்டே தான் இருப்பார், சுக்கிரன் பார்த்துட்டே தான் இருப்பார், செவ்வாய் பார்த்துட்டே தான் இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கு. அன்னைக்கு பிறந்த அத்தனை பேருக்கும் பரிவர்த்தனையாக இருக்கும், ஆகாமல் இருக்கும், இந்த யோகம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கும். அன்னைக்கு பிறக்கிற அத்தனை பேருக்கும், யாரெல்லாம் அன்னைக்கு சிம்மத்திலையும் கும்பத்திலையும் பிறக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ராகு கேது தோஷம் இருக்கும். அந்த விருச்சக லக்னத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் 2ல் செவ்வாய் இருக்கும். அன்னைக்கு தனுசு லக்னத்தில் பிறக்கிற எல்லாத்துக்கும் 4 கிரகங்கள் தனுசில் நிற்கும். புரிஞ்சதுங்களா? அத்தனை பேர்த்துக்கும் இருக்கும். இது அந்த நாள் முழுக்க பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இருக்கும், அந்த 10 நாள் பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இருக்கும், அந்த வருடம் முழுக்க பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராகு கேது தோஷம் இருக்கும்.